அதே திருவடி பெருமையில் நாதவரை சென்று மறை ஓர் அனந்தம் கோடி நாடி இளைத்திருந்தன. ஆகமங்கள் பரநாத போதவரை போந்து பலமுகம் கொண்டு தேடி புனர்ப்பறியாதிருந்தன என்று அறிஞர் புகழ்வாரேல். பாதவரை வெந்நீரு படிந்திலங்க சோதி படிவம் எடுத்து அம்பலத்தே பரதநடம் புரியும். போதவரை காண்பதல்லால் அவர் பெருமை என்னால் புகழ வசமாமோ, நீ புகழா என் தோழி என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். வேதங்கள் நாதத்தின் எல்லை வரை சென்று தேடி தேடி சோர்வடைந்தன. ஆகமங்களும் பரநாதம் வரை சென்று பல வழிகளால் தேடியும் அந்த பரம்பொருளின் தன்மையை அறிய முடியாமல் இருந்தன என்று அறிஞர்கள் கூறுவார்களே. ஆனால் திருவடிகள் வரை திருநீறு பிரகாசிக்க ஜோதி சொரூபம் கொண்டு அம்பலத்தில் பரதநடம் புரியும் அந்த பரம்பொருளை கண்குளிர காண்பதை தவிர அவரது எல்லையற்ற பெருமையை என்னால் முழுமையாக எடுத்து சொல்ல இயலுமோ? இயலாது. நீயே சொல்லின் தோழி என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இறைவன் என்னும் ஜோதியில் பூத்த அருள் என்னும் நீரே திருநீரு. பரநாதத்தை கடந்து ஜோதி சுரூபமாயிருக்கும் இறைவனின் திருவடிகள் வரை திருநீறு பிரகாசித்தது என்கின்றார் வள்ளற் பெருமான். இதிலிருந்து திருநீறு என்பது அருட்பெருஞ்சோதியாய் பிரகாசிக்கும் இறைவனுக்கோ அல்லது சுத்த சன்மார்க்கத்திற்கோ வேறானது அல்ல என்பது நன்கு விளங்கும். திருவருட்பா 6ஆம் திருமுறை அருள் விளக்க மாலையில் அடிக்கடி அகத்தினிலும் புறத்தினிலும் ஜோதி அருளுருவாய் திரிந்து திரிந்து அருள்கின்ற பொருளே, படிக்களவின் மறை முடிமேல் ஆகமத்தின் முடிமேல் பதிந்த பதம் என் முடிமேல் பதித்த தனிப்பதியே, பொடி அணி கனக பொறுப்பொழி நெருப்பே, பொடிமணத்தோடு அகப்புறமும் புதுமணம் செய் அமுதே, பொடிகனக திருமேனி திருமணம் கற்பூர அடிகணக்க அம்பலத்தே திருச்சிற்றம்பலத்தே ஆடல் புரி அரசே, என் அலங்கள் அணிந்தருளே என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இதில் எல்லாம் வல்ல இறைவனை பொடி அணி கனக பொறுப்பொழி நெருப்பு என்கின்றார் வள்ளற் பெருமான். இதே அருள் விளக்க மாலையில் எல்லா சமயத்தின் முடிவு திருச்சிற்றம்பலத்தில் என்றும், இறைவன் தனக்கு சன்மார்க்க நிலைக்கு இச்சையை உண்டாக்கினான் என்றும், சமயம் மதம் என்று ஏன் இப்படி விரிந்தன என்று தனக்கு இறைவன் அறிவித்தான் என்றும், தயவுடையவரெல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவரே என்றும் கூறுகின்றது. அதனால் 6ஆம் திருமுறை அருள் விளக்க மாலையும் திருநீறு எல்லாம் அல்ல ஒருவனே ஆகிய இறைவனுக்கும் சுத்த சன்மார்க்கத்திற்கும் வேறானது அல்ல என்று உணர்த்துகின்றது. தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பல், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன், இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும், பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதனி ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும், அம்மையப்பா இனி ஆற்றேன் என்று 6ஆம் திருமுறை பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இதில் இறைவனுடைய மேனி பொடித்திருமேனி என்று பாடுகின்றார், அதாவது திருநீற்று மேனி.